ஒரு சாதாரண வேலை நாள், பயங்கரமான மன அழுத்தம், இது எப்படி ஒரு பெரிய ஞானத்துக்கான வழியா மாறும்னு நீங்க எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, ஒரு சேல்ஸ்மேனோட போராட்டத்திலிருந்து ஒரு பழங்கால ஞானம் எப்படி வெளிப்படுதுன்னு இந்த பகுதியில பார்க்கலாம். நம்ம கதை இந்த ஒரு வரியிலிருந்து தான் தொடங்குது. உமது ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. இது ஏதோ தொலைஞ்சு போன ஒன்ன திரும்ப கேட்கிற மாதிரி இருக்குல்ல. அது என்னன்னு தான் நம்ம பார்க்க போறோம். சரி, நம்ம கதையோட ஹீரோ ஒரு சேல்ஸ்மேன். அன்னைக்கு அவருக்கு ஒரு மாதிரி ராசியே இல்லாத நாள். மதியானம் ஆயிடுச்சு, ஆனா ஒரு சேல் கூட பண்ணல. நேரம் போக போக அவரோட நம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமா கரிஞ்சிட்டே இருந்துச்சு. 28,000 ரூபாய், இது சும்மா ஒரு நம்பர் இல்ல. இதுதான் அன்னைக்கு அந்த சேல்ஸ்மேன் தலையில இருந்த பாரம். யோசிச்சு பாருங்க, அவரோட போட்டியாளர் மத்தியானத்துக்குள்ளேயே இவ்ளோ சேல்ஸ் பண்ணிட்டாரு. அந்த பிரஷர் எப்படி இருந்திருக்கும்? ஆனா மதியானத்துக்கு அப்புறம் கதையில ஒரு ட்விஸ்ட் வருது. 2 கஸ்டமர்ஸ் வராங்க. 2 பேருக்கும் வேற வேற பிரச்சனை. இந்த 2 சந்திப்புகள் தான் அந்த நாளோட போக்கையே மாத்தப் போகுது. முதல்ல ஒரு இஎம்ஐ சேல். ஒரு கஸ்டமர் வராரு, ஒரு பொருள் கேக்குறாரு. ஆனா ஃபினான்ஸ் கம்பெனி அவரோட அட்ரஸ் ரொம்ப தூரம்னு சொல்லி லோன் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், சேல் போச்சுன்னு நினைக்கிறப்போ நம்ம சேல்ஸ்மேன் சும்மா இல்ல, மேலதிகாரிகிட்ட பேசி எப்படியோ போராடி அந்த சேலை ஓகே பண்ண வச்சிட்டாரு. அப்பாடா, ஒரு சேல் முடிஞ்சதுன்னு ஒரு சின்ன நிம்மதி. சாயங்காலம் ஆகுது. அப்போதான் 2வது கஸ்டமர் வராரு. ஆனா இந்த தடவை வந்த சவால் அவரோட சேல்ஸ் ஸ்கில்ல பத்தினது இல்ல, அவரோட மனசாட்சியை சோதிக்கிற மாதிரி இருந்துச்சு. 2வதா வந்த கஸ்டமருக்கு ஒரு பொருள் வேணும். ஆனா நம்ம சேல்ஸ்மேன் விக்கிற பிராண்ட அவரால வாங்க முடியாத அளவுக்கு விலை அதிகமா இருக்கு. இப்ப என்ன பண்றது? எப்படியாவது பேசி இந்த பொருளை விக்கிறதா, இல்ல உண்மையிலே அந்த கஸ்டமருக்கு ஹெல்ப் பண்றதா? அவர் 2வது வழியை தான் தேர்ந்தெடுத்தாரு. வேற ஒரு கம்பெனி பிராண்ட வாங்கிக்கோங்கன்னு அவரே சொல்லி அனுப்பிட்டார். சோ ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு ஒரு சேலைய முடிச்சாரு, இன்னொரு பக்கம் லாபத்தை பார்க்காம ஒருத்தருக்கு உதவி செஞ்சாரு. இது ஒரு சாதாரண நாளா முடிஞ்சிருக்கலாம். ஆனா அன்னைக்கு காலையில அவர் படிச்ச ஒரு பைபிள் வசனம் தான் இந்த 2 சம்பவத்துக்கும் ஒரு ஆழமான அர்த்தத்தை கொடுத்தது. அந்த திறவுகோல் இந்த வரி தான். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத. நம்ம சாதாரணமா இத ஒரு அப்பாவித்தனத்தை குறிக்க பயன்படுத்துவோம். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆழமான அர்த்தம் இருக்கு. இந்த வரியோட உண்மையான அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னா நாம பைபிள்ல இருக்கிற யோனா புத்தகத்துக்கு போகணும். அங்கதான் இதோட உண்மையான பவரே அடங்கியிருக்கு. நினிவேன்னு ஒரு நகரம் பாவம் செஞ்சவங்களால நிரம்பி இருந்துச்சு. கடவுள் அந்த நகரத்தையே அழிக்க முடிவு பண்ணிட்டாரு. ஆனா கடைசி நேரத்துல மனச மாறி கருணை காட்டுறாரு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த ஊர்ல 1,20,000 பேர் இருந்தாங்களாம். அவங்க யாருன்னா வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க. இங்கதான் நம்ம கவனிக்கணும். வித்தியாசம் தெரியாதவங்கன்னா அவங்க முட்டாள்னு அர்த்தம் இல்ல. எது சரி, எது தப்பு, எது லாபம், எது நஷ்டம்னு கணக்கு பார்க்க தெரியாத ஒரு குழந்தை மனசு. அந்த குற்றமில்லாத அப்பாவித்தனம் தான் கடவுளோட கருணையே அவங்க பக்கம் திருப்பி இருக்கு. சரி, இப்போ பழைய நினிவே கதையை விட்டுட்டு நம்ம சேல்ஸ்மேன் கதைக்கு வருவோம். எங்கேயோ இருந்த நினிவே நகரத்துக்கும் இன்னைக்கு இருக்கிற ஒரு சேல்ஸ்மேனோட நேர்மைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஒரு ஆழமான சம்பந்தம் இருக்கு. பாருங்க, நினிவே மக்கள் கடவுளோட திட்டம் என்னன்னு தெரியாம அப்பாவித்தனமா இருந்தாங்க. அதே மாதிரி நம்ம சேல்ஸ்மேன் அந்த 2வது கஸ்டமர் கிட்ட பேசும்போது தனக்கு லாபம் வருமா, கமிஷன் கிடைக்குமான்னு கணக்கு பார்க்கல. எது சரியோ அதை செஞ்சாரு. அதுதான் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு செயல். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? உண்மையான நேர்மைங்கிறது கணக்கு வழக்கு பார்க்கறதுல இல்ல, அது நம்ம மனசுல இருக்கு. நமக்கு என்ன கிடைக்கும்னு யோசிக்காம எது நியாயமோ அதை செய்யறது தான் உண்மையான நேர்மை. அதாவது வலதுகை செய்யறது இடதுகைக்கு தெரியாம செய்யறது. அப்போ நிஜமான வெற்றி எது? நாம பிளான் பண்ணி டார்கெட் அச்சீவ் பண்றதா, இல்ல இந்த மாதிரி எந்த கணக்கும் பார்க்காம ஒரு நல்ல மனசோட செயல்படும்போது கிடைக்கிற மன அமைதியா? இது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? யோசிச்சு பாருங்க.